ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார். இந்த முருங்கைக்காய் சாம்பார் எனக்கு சாம்பார்லேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாம்பார். நான் சில காய்கறிகள் மட்டும்தான் சாம்பாரில் சாப்பிடுவேன். இப்போ வெண்டைக்காய் சாம்பார், சௌச்சௌ சாம்பார், அப்புறம் இந்த முருங்கைக்காய் சாம்பார். இந்த முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, முருங்கைக்காய் கொஞ்சம் பிஞ்சு முருங்கைக்காயாக எடுத்துக்கோங்க. முத்தின முருங்கைக்காய் புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் புளிக்குழம்புக்கெல்லாம் முத்தின முருங்கைக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு கொஞ்சம் ரொம்ப முத்தியும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது வேக வச்சு வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம், உளுந்து, அப்புறம் கொஞ்சம் போல் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இதுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாலாம் சேர்த்து சாம்பார் பொடி அரைக்கிறதுனால வெறும் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் ரொம்ப குட்டியாக நறுக்கிறாதீங்க, கொஞ்சம் பெருசாக நறுக்குங்க. அப்போ தான் அது வெந்தாலும் கரையாமல் இருக்கும். இந்த சைஸ்க்கு நறுக்குங்க. அப்போ தான் அது குழையாமல் நல்லா உங்களுக்கு சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் குக்கர்லலாம் வச்சுட்டா ரொம்ப குழஞ்சிரும். அதனால மேக்ஸிமம் இப்போ வடசட்டிலே வேக விடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சோடனே உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நம்ம இது சேர்க்கும் போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து வெங்காயம், நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பில் பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால குழம்புல ஆட் பண்ணலை பெருங்காயத்தை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பருப்பில் சேர்க்காமல் குழம்புல கூட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, நம்ம தக்காளியை போட்டதுக்கப்புறமா தக்காளியை ஒரு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லாவே மேஷ் ஆகி வரும். அதுக்காக நம்ம உப்பு போட்டு ஒரு வதக்கிட்டு அதை மூடி வச்சிடுறோம். மூடி வச்சு வேக வைக்கும்போது தக்காளி நல்லா குழஞ்சி வரும். அப்படி குழஞ்சி வரும்போது சாம்பாருக்கு ஒரு திக்னஸும் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். ஆனால் முருங்கைக்காய் சாம்பார்லாம் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா முருங்கைக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். முருங்கைக்காயை நல்லா ஒரு சுற்று வதக்கி விட்டுட்டு அதோட இந்த சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியோ புளியோ பருப்போ ஊற்றிடக்கூடாது. நல்லா அதை பெரட்டி விடணும். அது எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதில் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அது நம்ம ஊற்றுற தண்ணி ஒரு கால் பகுதியாவது குறைஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த முருங்கைக்காயை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கும், அதனால நான் அப்படியே ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா அது நல்லா திருப்பி ஒரு தடவை கடைஞ்சிட்டு கூட ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றுவோம். அதனால் இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். எல்லா பக்கமும் கொதிக்கிறப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதில் வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வெல்லம் ஆட் பண்ணலை. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா சாம்பார் அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் நல்லா இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அது வெந்திருக்கு. ஆனால் கொலையில் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பாரில் இருக்கிற முருங்கைக்காய். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.